ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நமக்கு பண்டிகை இதுக்கெல்லாம் தேவையான பாயசம் ஒன்று பார்ப்போம். பருப்பு பாயசம் பொதுவாக இன்றைக்கி வந்து நம்ம பாசிப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து அரை கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். பொதுவாக எல்லா பண்டிகைக்கும் நமக்கு வந்து பருப்பு பாயசம் வந்து பொதுவாக எல்லா பண்டிகைக்குமே சாமி நைவேத்தியத்துக்கு, அம்பாளுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால் இன்றைக்கி நம்ம அந்த இதில் வந்து பாசிப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். அதை நல்லா வறுத்துக்கிறேன். ஒரு 2-3 மினிட்ஸ் வாசனை வர வரைக்கும், கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம், வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதை நம்ம வந்து வேக விட போகிறோம். இப்போ வந்து நல்ல வாசனை வந்துடுத்து பாசிப்பருப்பில். இதை வந்து எந்த கிண்ணத்தில் நான் வேக போகிறேனோ அதில் வந்து மாற்றிட்டேன். இதை களைஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒன்றுக்கு வந்து 2.5 கப்பு தண்ணி. எந்த கப்பால் பாசிப்பருப்பு மெஷர் பண்ணாமோ எல்லாம் ஒரே கப்பு. எந்த கப்பால் பாசிப்பருப்பு மெஷர் பண்ணாமோ அதால் வந்து 2.5 கப்பு வந்து தண்ணி விட்டு வேக வைக்க போகிறேன். இப்போ வந்து பாசிப்பருப்பு போட்டுன்ட்டு களைஞ்சு எந்த கப்பால் மெஷர் பண்ணேனோ அதால் வந்து 2.5 கப்பு வந்து தண்ணி எடுத்து அதை வந்து வேக வைக்கிறேன். குக்கரில் வச்சு 3 to 4 விசில் விட்டு பழைய வேக விட்டு எடுத்துக்கணும். இப்போ வந்து எந்த கப்பால் பாசிப்பருப்பு எடுத்துட்டேனோ அதால் 1.5 கப்பு வந்து வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். 1.5 கப்புங்கிறது வந்து திதிப்பு வந்து நன்னா இருக்கும், கரெக்டாக இருக்கும், அதுக்கு மேலே தேவை இருக்காது. ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றவா வந்து 1க்கு 1.5 போட்டிருக்கேன்னா நீங்கள் 1க்கு 1.25 2 போட்டுக்கலாம். இது வந்து நல்லா கரைஞ்சி வரணும், அவ்வளோதான். இது பாகுபதம்லாம் ஒன்றும் கிடையாது. பாசிப்பருப்பு வேகிறதுக்குள்ளே வெல்லம் கரையிறதுக்குள்ளே நம்ம அடுத்ததை பண்ணி வச்சுக்கலாம் ப்ரிப்ரேஷனை. இதில் வந்து நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். இதில் வந்து தேங்காயை வந்து பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் இருக்கும். அதை அதில் போட்டுக்கிறேன். அதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ தேங்காய் உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருக்கும். இதை எடுத்து வச்சுக்கிறேன். தேங்காய் வறுபட தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதில் நமக்கு ஆல்ரெடி மாய்ஸ்சர் இருக்கிறதுனால. இப்போ அடுத்தது வந்து கேஷ்யூ நட்ஸ் ஒரு 7-8 கேஷ்யூ நட்ஸ் போட்டு அதை வறுத்து வச்சுக்கிறேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் செவந்த ஒன்றா லைட்டாக சவக்கணும், ரொம்ப சவக்க விட்டுறக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப சீக்கிரம் வறுபட்டுரும். மோரோவர் இந்த நெய் வந்து நல்லா சூடாக இருக்கிறதுனால. முந்திரி பருப்பு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து அடுப்பை மூடிட்டேன். நான் இது ஹாட்டாக இருக்குது நெய். இதில் வந்து கொஞ்சம் ரைசன்ஸ், காஞ்ச திராட்சையை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ திராட்சை வறுபட்டுருத்து இதை எடுத்து வச்சுக்கிறேன். உப்பி பலூனாட்டாக எடுத்து அதை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வெல்லத்தை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா கரைஞ்சிடுத்து. இப்போ 4 விசில் வந்துடுத்து. வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன்னா பாருங்க, நல்லா குழஞ்சிருக்குது. இப்போ இது நல்லா குழஞ்சிருக்கு. இதில் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, ஜஸ்ட் கரண்டியால் ஒரு தோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஆல்ரெடி ஒரு 2 நிமிஷமாக நான் அதை கொதிக்க விட்டுருக்கேன் வெள்ளை தண்ணியை. அதில் வந்து இதை ஆட் பண்ணணும். இது வெள்ளத்தோடு சேர்ந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் ஒரு 2 நிமிஷம். இப்போ 3-4 மினிட்ஸாக நல்லா கொதிச்சு கொடுத்து இப்போ அதில் வந்து ஏலக்காய் பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் போடுறேன். இதில் உங்களுக்கு பிடிக்கும்னா தேங்காய் பால் விட்டுக்கலாம். நான் நார்மல் மில்க்கு தான் விடுறேன், 1/2 கப்பு விடுறேன். தேங்காய் பால் விடுறதா இருந்தால் இது நல்லா கொதிச்ச உடனே இதை நிறுத்திட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் தேங்காய் பால் விடணும், சூட்டில் விட்டுறக்கூடாது. இப்போ வந்து நம்மளோட பருப்பு பாயசம் வந்து பாசிப்பருப்பு பாயசம் வந்து ரெடி ஆகிடுது. இப்போ வந்து பால் கலந்துனோடனே ஏலக்காய் போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அது 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நம்மளோட பாசிப்பருப்பு பாயசம் வந்து ரெடி ஆகிடுது. இதோட கலர் வந்து உங்களோட வெள்ளத்தோட கலரை பொறுத்து இருக்குது.
வெல்லம் அப்படி டார்க் கலராக இருந்ததுன்னா பாயசம் கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும். மற்றபடி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்குது. 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 1.5 கப்பு வெல்லங்கிறது நல்ல ஸ்வீட்னஸ் இருக்குது. 1/2 கப்பு பால் விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்மளோட பருப்பு பாயசம் வந்து ரெடி ஆகிடுது. இதை வந்து நான் உங்களுக்கு சர்விங் பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்மளோட அருமையான நியூட்ரிஷியஸான ஹெல்த்தியான பாசிப்பருப்பு பாயசம் வந்து ரெடி ஆகிடுது. இது வந்து ஏன் நியூட்ரிஷியஸ் ஹெல்த்தின்னு சொல்கிறேன்னா, இதில் ஒன்று வந்து பருப்பு தான் போட்டிருக்கோம் நம்ம மெயினாக, ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் மில்க் இருக்குது, ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வெல்லம் தான் போட்டிருக்கோம், எந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னரும் ஆட் பண்ணல. அதனால் இந்த பாயசம் வந்து குழந்தைகளுக்கும் நீங்கள் கொடுத்து பழக்கலாம். சின்ன வயசுலேருந்து ரொம்பவே ஹெல்த்தியர் விஷயம் இது. இதை கட்டாயம் பண்ணி பாருங்க. பண்டிகை சமயத்தில் நம்ம வெல்லம் போட்டு சாமிக்கு நிவேதியம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆப்டான பாயசம் இது. இந்த பாயசத்தை கட்டாயம் பண்ணி பார்த்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர். தேங்க்யூ.